தலையில் முக்காடு அணிந்த நிலையில் ஒருவர் சலூனில் மது அருந்துவதை காட்டும் வைரலான வீடியோ தொடர்பாக 24 வயது ஆணும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது ஆன்லைனில் விமர்சனங்களை தூண்டி வருகிறது. சுபாங் ஜெயாவில் நேற்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் சம்பந்தப்பட்ட ஆணும் 22 வயது பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். தலையில் முக்காடு அணிந்து மதுபானங்களை அருந்திய நபர் ஓர் ஆண் என்பது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 298A இன் கீழ் நல்லிணக்கத்தை சீர்குலைத்தல், ஒற்றுமை இன்மை அல்லது விரோதம், வெறுப்பு அல்லது தீங்கிழைக்கும் எண்ணத்தை ஏற்படுத்துதல், மத அடிப்படையில் ஒற்றுமைக்கு பாதகமான முறையில் செயல்பட்டதற்காக விசாரிக்கப்படுவதாக எம் குமார் கூறினார். ஆன்லைன் வசதிகள் அல்லது சேவைகளை முறையற்ற முறையில் பயன்படுத்துவதற்காக 1998 ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233 கீழும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். மத உணர்வுகளை வேண்டுமென்றே மதிக்க தவறி இணக்கமற்ற சூழலை உருவாக்கும் எந்த ஒரு நபருக்கும் எதிராக காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்க தயங்காது என்று அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.